மீனா மேடம், நம்ம இந்த ருசி பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னைக்கு என்ன மாதிரி டிஷ் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து ஃபேவரட் பாஸ்தா பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு. எஸ். ஸோ ஐ திங்க் பாஸ்தாங்கிறது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ் இல்லையா? ஆமா, வெரி ட்ரூ. நம்ம இங்க எப்படி சப்பாத்தி ரைஸ்லாம் ஸ்டேபிளோ, உங்களுக்கு பாஸ்தாங்கிறது ஸ்டேபிள். ஸோ இந்த பாஸ்தா வந்து இட் இஸ் மேட் அவுட் ஆஃப், இது வந்து மைதா, பட் நிறைய வெர்ஷன்ஸ் ஹோல் வீட் கிடைக்கிறது, நிறைய லைக் நிறைய அதுலயே ஸ்பினச் ஆட் பண்ணி கிடைக்கிறது. ஸோ நம்ம ஊர்ல கூட அதெல்லாம் கிடைக்குதா? ஓயா கிடைக்குது, ஆர்கானிக் வெர்ஷன்ஸ் கிடைக்கிறது. பட் பேசிக் பாத்தீங்கன்னா மைதா. ஓகே. ஸோ நம்ம வந்து பாஸ்தா பண்ண போறோம். ஸோ இந்த பாஸ்தா ஒன்னொன்னுக்கு ஒரு வித்தியாசமான பேர் இருக்கும் இல்லையா? என்ன டைப் ஆஃப்? இது வந்து ஆல்மண்ட் கார்லிக் பாஸ்தா. வெரி சிம்பிள், ஃபியூ இன்கிரீடியன்ட்ஸ். மெயின் ஹைலைட் என்னன்னா இது சீஸ் கிடையாது. ஸோ அண்ட் வெரி ரிச் ஒன். ஏன்னா ஆல்மண்ட் ஆட் பண்ண போறோம், விச் இஸ் வர பீப்புள் ஆர் அது புரியறது இல்லையா? நம்மளே வந்து நிறைய வந்து அந்த ஆல்மண்ட், அதாவது பாதாமோடைய நன்மைகளை பத்தி சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, பாதாம் வந்து நிறைய கொழுப்பு சத்து இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அப்படி நினைக்கல. இப்ப நிறைய பேர் வந்து அதுல வந்து நிறைய புரோட்டீன் இருக்கு, நல்ல விட்டமின் இ இருக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர் இப்ப வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆல்மண்ட் அண்ட் கார்லிக் இந்த காம்பினேஷன் நம்ம வந்து பாஸ்தா அதை வந்து சாஸ் மாதிரி கொஞ்சம் பண்ணி குக்டு பாஸ்தா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறோம். நான் எப்பவுமே பாஸ்தா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து சீஸை கிரேட் பண்ணி போடுவோம் இல்லையா? இது ஆஃப் கோர்ஸ் போடலாம் என்ஹான்ஸ், பட் தேவையில்லைன்னா ஆல்மண்டே அந்த சீஸோட ரிச்னஸ் கொடுத்துரும். சரி, ஓகே. ஸோ கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஏன்னா இன் மை ஹவுஸ் பிக் ஹிட் ஆக்சுவலி. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இன்ஃபேக்ட் அது ட்ரை ஆச்சுன்னா கூட ஆறி போய் இன்னும் டேஸ்டா இருக்கும். மோர் அண்ட் மோர் இட் டேக்ஸ் டைம். நல்லா இருக்கும். ஓகே. அப்ப அது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு டிஷ். சைடுல சாஸ்லாம் உங்களுக்கு இது ஆகாது, லீக் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆல்மண்ட் கார்லிக் பாஸ்தா பண்ண போறோம். ஸோ அதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன இன்கிரீடியன்ஸ்? இது வந்து பென்னே பாஸ்தா. எனி பாஸ்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மாலா இருக்கிறது, நாட் த பிக் ரிகட்டோனி இருக்கு, அதெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். பென்னே ஒரு மேக்ரோனி ஒரு ஸ்பெகட்டி நல்லா சூட் ஆகும் உங்களுக்கு. சால்ட், கார்லிக், ஆல்மண்ட் வந்து பிளான்ச் பண்ணிருக்கேன், சுடு தண்ணியில ஊற போட்டு தோல் எடுத்து வச்சுக்கேன். பார்ஸ்லி, சில்லி ஃபிளேக்ஸ், ஆலிவ் ஆயில், பெப்பர், அவ்வளவு. ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ நம்ம வந்து பெனே பாஸ்தா எடுத்திருக்கோம். இந்த பெனே பாஸ்தாங்கிறது இந்த மாதிரி இருக்கும், டியூபா, அதுவும் வந்து ஒரு மாதிரி டயகனலா இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கா கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி போர்ஷன். இந்த பெனே பாஸ்தா வேணும். அப்புறம் மற்ற இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பூண்டு, உப்பு, ஆலிவ் ஆயில், பெப்பர், பார்ஸ்லே, சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் பாதாம். இந்த பாதாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நல்ல சூடான தண்ணியை நல்லா சூடு பண்ணிடுங்க, ஹீட் பண்ணிடுங்க. அந்த நல்ல கொதிச்ச தண்ணியில நீங்க இந்த பாதாம் போட்டுருங்க. ஸோ போட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆயிடும். அப்புறம் நீங்க எடுத்து அந்த தோலை உரிச்சிடலாம். அந்த மாதிரி தோலை உரிச்சு இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் நமக்கு. ஸோ ஆல்மண்ட்ஸும் அந்த கார்லிக்கும் தான் இதுல வந்து ஒரு வித்தியாசமான, இதுல வந்து ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் இல்லையா? ஓகே. அண்ட் இது வந்து எப்பவுமே நம்ம வந்து இட்டாலியன் டிஷஸ்லாம் பண்ணும்போது ஆலிவ் ஆயில் யூஸ்வலா ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்ஸ்லே, சில்லி ஃபிளேக்ஸ், இதுதான் அவங்களுடைய அந்த கிளாசிக் சீசனிங். ஆமா, சீசனிங். ஓகே. ஸோ இது ஆஸ் யூஷுவல் பாஸ்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்படி குக் பண்ற அந்த டைரக்ஷன் ஒரு தடவை சொல்லிடுங்க நீங்க, இந்த பைட் சைஸ்க்கு எப்படி. ஓகே. இந்த மாதிரி கப், ஒரு சைஸ் கப், ஐ மீன் அன்குக்டு பாஸ்தாக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நல்லா பாயில் ஆனப்புறம் ஒரு 2 நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் சால்ட், ஒரு 2 to 3 டீஸ்பூன் போட்டுட்டு அப்புறமா லாஸ்ட்ல தான் பாயில் ஆனப்புறம் பாஸ்தா நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா அந்த பபுள்ஸ் வாங்க. அப்புறம் ஒரு 8 மினிட்ஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு அடிச்சிடும். ரொம்ப சாஃப்ட் ஆக கூடாது, கரெக்டா இந்த கன்சிஸ்டன்சி. ஓகே. 8 நிமிஷத்துல வந்து இந்த பாஸ்தா வந்து வெந்துரும். அதாவது வந்து ரொம்ப குழைய கூடாது. லைக் எடுத்து கடிச்சா அந்த கரெக்டா அந்த அது வந்து ஒரு மாதிரி ஹார்டாவும் இருக்க கூடாது, ரொம்ப ஓவர் சாஃப்டா இருக்கு, அந்த பைட் சைஸ்ல. ஆமா, அல்டென்டேன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இந்த பாஸ்தா எடுத்தேன்னா அதுல ரிட்ஜஸ் இருக்கு பாருங்க, அந்த கோடு. ஆமா, அதுல உங்களுக்கு அந்த சாஸ் போய் இட் வில் சிட். ஸோ நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வரும். ஸ்மூத் இருந்ததுன்னா அவ்வளவு உங்களுக்கு உள்ள போய் இருக்காது. அதனால தான் ஐ சோஸ் திஸ் ஒன். ஓகே. அண்ட் இதுல நீங்க என்ன அது ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கீங்க? லேசா தடவி வச்சிருக்கேன், ஏன்னா இட் டசன்ட் ஸ்டிக். ஸோ நீங்க வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் 2-3 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பாஸ்தா
அன்குக்ட் பாஸ்தாவை வந்து அதில் போட்டு 8 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து 8 நிமிஷத்துலேயே அது வந்து குக் ஆகிடும். கரெக்டாக அந்த பைட் சைஸ்க்கு வந்து செக் பண்ணிக்கோங்க, எடுத்து கடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப அந்த ஹாட் வாட்டர்லேயே விட்டுட்டோம்னா பயங்கரமாக அப்படி குக் ஆகிடும். ஒரு அது மாதிரி குழன்னு ஆகிடும். ஸோ அதனால தண்ணி அந்த ஹாட் வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டு நம்ம அப்படி கொஞ்சம் குலுக்கி வச்சுட்டா போதும். சில சமயம் கோல்ட் வாட்டர் ஷாக்கும் கொடுப்பாங்க. சப்போஸ் சாலட்லாம் பண்றோம் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு குக்கிங் டோட்டலா ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ நம்ம இமீடியட்டா கோல்ட் வாட்டர் ரன்னிங் வாட்டர் ஸ்டாப் ஆயிடும். சப்போஸ் சாஸ்ல போட போறோம்னா கொஞ்சம் வார்மா வச்சுக்கணும்னா அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. பட் ஆனா கொஞ்சம் சில அந்த சூடெல்லாம் போயிட்டா கூட பரவாயில்ல, சில ஆயிட்டா கூட நம்ம அந்த டெஃபினட்டா நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே பாஸ்தாவை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜரை செஞ்சு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா குலுக்கி வச்சிருக்கோம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கு இப்போ அது. ஸோ இப்போதான் நம்ம ரியல் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஆல்மண்ட் கார்லிக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே மேம், பாஸ்தா ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? ஓகே. என்ன பண்ண நம்ம சாஸ்க்கு ஆல்மண்ட் அண்ட் கார்லிக் அரைக்க போகிறோம். ரெண்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ எவ்வளோ இந்த ஆல்மண்ட் எவ்வளோ, பாதாமுக்கு எவ்வளோ? இந்த மாதிரி ஒரு கப் பாதாமுக்கு ஒரு 3 நல்ல பெரிய பல் பூண்டு, இல்லை சின்னதாக இருந்தால் 4-5 எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது சேர்த்துடலாமா? பாருங்க, இது வந்து ஒரு ஒரு அரை கப் கிட்ட இருக்கு. இந்த கப்ல 3/4 கப் இருக்கு. ஸோ இவ்வளோ பாதாம் சேர்த்துக்கலாம். இதோட 3 பெரிய பல் பூண்டு. கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம், சாஸியா இருக்கும். ஓகே. நல்லா பேஸ்டாவே அரைக்கலாம். ஆமா ஆமா, நல்ல ஃபைன். இப்போ நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சட்னி மாதிரி ஆயிடுச்சுன்னா பெட்டர் ஆக்சுவலி. ஓகே. ஒரு கிரைண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா தண்ணி இழுத்துக்கும் நல்லா இருக்கு. ஸோ அந்த பாதாமை வந்து நம்ம ஹாட் வாட்டர்ல போட்டதுனால ஈஸியா கிரைண்ட். அதுதான் மெயின் ரீசன். ஆமா, அது நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாம வெறும் பாதாமா இருந்ததுன்னா இவ்வளவு சீக்கிரம் அரையாது. ஆமா, அங்கங்க லம்ப்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ பூண்டும் பாதாமும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. நல்ல ஒயிட் பேஸ்ட், நல்ல ஃபைன் பேஸ்டா இருக்கு. ஸோ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற எதுவுமே சேர்க்கல, வெறும் ஒரு 3/4 கப் பாதாம், அதோட ஒரு 3 பல்லு பூண்டு, தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த பூண்டுல இருந்து சேர்த்துருக்கோம். ஓகே, இந்த பேஸ்ட் ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஓகே ஆலிவ் ஆயில். ஓகே. ஆயிலும் ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆன அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணி குக் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான், வெரி ஈஸி. ஏன்னா நம்ம பார்த்தோன்னே தெரியுது இதை நம்ம பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கோம். அண்ட் சீசனிங் இருக்கு, பார்ஸ்லே இருக்கு, சில்லி ஃபிளேக்ஸ் இருக்கு, பெப்பர் இருக்கு, உப்பு, அவ்வளவுதான். ஏற்கனவே பாஸ்தால உப்பு நம்ம சேர்த்துட்டோம், பட் கொஞ்சம் இந்த காரத்துக்கு இந்த பேஸ்டுக்கு மட்டும். கரெக்ட். ஆலிவ் ஆயில் சூடானதும் கொஞ்சம் அது சீசனிங் இதுலயே போட்டுறேன், ஏன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் இல்லையா? ஆமா, அந்த எண்ணெய்க்கு வரும் இல்லையா? சரி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்றேன். ஓகே. பார்ஸ்லி பார்ஸ்லி வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு க்ரஷ் பண்ணி போட்டா உங்களுக்கு அந்த எசன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே. Now we'll add the paste. நல்ல அந்த வாசனை வருது இல்லையா? ஆமா. இந்த ரா ஸ்மெல் போறதுக்கு தான் we'll cook for some time. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் சாஸா இருந்ததுன்னா பெட்டர்.
ஆமா, ஏன்னா இது இறுக்கிதான் போகும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? இது உங்களுக்கு குக் ஆக ஆக இறுகிடும் அப்படி. ஸோ நம்ம வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்தோம். ஆலிவ் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அண்ட் அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பார்ஸ்லே இல்லையா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த ஆயிலில் வந்து அது நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பாதாம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி தண்ணி சேர்த்துருக்காங்க பாருங்க. ஸோ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஸோ ஏன்னா வந்து அந்த பாதாமும் பூண்டும் சேர்ந்து அது நல்லா குக் ஆகணும். ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் வத்த வத்த அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகும். அப்போதான் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பெப்பர் பாருங்க, கெட் திக்கன் ஆறுது. ஆமா ஆமா, ஈஸியா திக் ஆகுது இல்லையா? ஆமா. ஐ திங்க் ரொம்ப டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் பாஸ்தா. ஆமா, வெரி டிஃப்ரெண்ட். எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரி எப்பவுமே தண்ணி எல்லாம் சேர்த்தது இல்ல. லைக் நம்ம ஆலிவ் ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் பூண்டு கிரஷ் பண்ணி போடுவோம், இந்த சீசனிங் எல்லாம் போடுவோம், உப்பு சேர்ப்போம், தேவைப்பட்டா வந்து வேற ஏதாவது காய்கறிகள் சேர்த்திருக்கோம் இல்லையா, லைக் மஷ்ரூமோ அந்த மாதிரி ஏதாவது சேர்த்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவும் சேர்ந்து லைக் பெப்பர் இது பண்ணி ஃபைனலா அந்த சீஸ் நம்ம வந்து கிரேட் பண்ணி போட்டுருக்கோம். இப்போ பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாஸ். ஓகே, நல்ல திக் சாஸ் கிடைச்சிச்சு நமக்கு. இப்போ இந்த பாஸ்தா அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடலாமா? ஸோ பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நல்லா இது வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பாயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த பாஸ்தா ஆட் பண்ணி இல்லையா? ஓகே. ஸோ நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது ஆட் பண்ணுங்க. ஸோ சிட் ஒரு 2 மினிட்ஸ்ல சிட் பண்ண விடலாம் பாஸ்தாவை. ஸோ தட் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மேரினேட் ஆகும். ஓகே. ஸோ நல்லா இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த பாஸ்தா ஆட் பண்ணதும் அந்த ஒவ்வொரு பீஸ்லையும் நல்லா உள்ளெல்லாம் இறங்கும். ஆமாம், நல்லா கோட் ஆகிடும். இன்ஃபேக்ட் ஆறி போனப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஸ் இருந்ததா அப்படியே தோணும், எல்லாம் அப்படியே உள்ள இழுத்துரும். அதான் ஆற ஆற இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா. ஓகே ஓகே. ஸோ அதனால ரொம்ப திக் இந்த பேஸ்ட் வந்து திக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைக் வென் யூ ஃபீல் நல்லா உள்ள இறங்கிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா ஆட் பண்ண வேண்டாம், தேவையில்லை. நீங்க சொன்ன அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பாயில்ஸ் நல்லா கொதிக்குது இல்லையா, அந்த பாயில்ஸ் வரும்போதே நீங்க வந்து இந்த பாஸ்தா ஆட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஒவ்வொரு பாஸ்தாவோட உள்ளையும் அந்த உள்பக்கம் அந்த ஒவ்வொரு கோட் எல்லாம் வந்து நல்லா கோட் ஆகி நல்லா ஊறும். ஸோ தான் அவங்க சொன்னாங்க இதை வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு பாஸ்தாவும் நல்லா அந்த சாஸை இழுத்து 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 டோட்டலி அதோட எசன்ஸ் வந்து ஒவ்வொரு பீஸ்லையும் இருக்கும். ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா அந்த சாஸோட அளவு கம்மியாயிடுச்சு இல்லையா, அந்த அப்படியே எல்லாம் எவ்வளோ அழகாக கோட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் இன்டு அ பவுல். வெரி குவிக் ஃபிக்ஸ் பாஸ்தா இது. ஓகே, நல்ல வாசனையாகவும் இருக்கு இந்த பாஸ்தா. ஸோ பாருங்க எவ்வளோ சாஸியா நல்ல சூடான ஆல்மண்ட் கார்லிக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அண்ட் மேம் இதுக்கு வந்து ஏதாவது சைட் டிஷ் தேவைப்படுமா? இதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, ஆசட் சாப்பிடலாம். யூ வாண்ட் சாலட், நம்ம நிறைய கார்டன் சாலட்லாம் பார்த்துருக்கோம்னா நல்லா சூட் ஆகும். இல்லை ஒரு கார்லிக் பிரெட் இருந்தால் நல்லா. ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாமே நம்ம ஏற்கனவே இந்த டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஹாட் ஆல்மண்ட் கார்லிக் பாஸ்தா. ஸோ இந்த சாஸியான இந்த பாஸ்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. என்னன்னா
இந்த சாஸ் வந்து வெளியே மட்டும் கோட் ஆகல, அந்த ஒவ்வொரு பீஸோட உள்ளேயும் இருக்கு. ஸோ நம்ம உள்ள அந்த ஒரே ஒரு பீஸ் உள்ள போட்ட உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு கொஞ்சம் சாஸ்லாம் வருது இல்லையா? இது நல்லா சாஃப்டா அந்த பெனே பாஸ்தா கூட நான் வந்து கரெக்டான பைட் சைஸ்ல வந்து வேக வச்சிருக்கோம். கரெக்ட். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம. அண்ட் இந்த பாதாம் அண்ட் கார்லிக் பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா கார்லிக் ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. அண்ட் இந்த சீசனிங், ஆமா, அந்த அந்த காரம், அந்த பாஸ்லேயோட அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட் எல்லாமே இருக்கு. பட் பாதாமுக்குன்னு தனியா நான் நினைச்சேன், ஸோ இவ்வளவு பாதாம் சேர்த்திருக்கோமே கொஞ்சம் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிடுமோ, இல்ல பாதாமோட ஒரு ஸ்மெல் வந்துருமோ, இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ரிச்னஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால சாப்பிட முடியாம போயிடுமோ அப்படின்னு. பட் ரொம்ப நல்லா இருக்கு, தனிப்பட்ட ஸ்மெல் அதுக்கு எதுவுமே கிடையாது. கரெக்ட். ஆமா, இது ஒன்லி திங் இஸ் ரிச்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு அந்த சாஸுக்கு. அசச் அது ஒன்னும் டாமினேஷனே இருக்காது. அண்ட் இன்னொன்னு ரியல் கலர், அந்த ஒரு பாஸ்தானா இப்படிதான் இருக்கணும், அந்த பாஸ்தாவோட கலரை தவிர்த்து நம்ம வந்து அந்த சோயா சாஸ் ஆட் பண்ணி வச்சுக்கணும், பிரவுன் கலர் ஆயிடும். அப்படியெல்லாம் இல்லாம கரெக்டா அந்த ஒரு மாதிரி மைல்ட் சாண்டில் கலர் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இல்லையா பாஸ்தா அது. ஆமா, சோ ரொம்ப ரிச்சா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரி அந்த சீசனிங், அந்த காரம்லாம் கூட பாத்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில இறங்கி இருக்கு, அந்த சாஸ்ல இறங்கி இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க சாஸ்ல ஆட் பண்ணுவாங்க. பட் பர்சனலி ஐ ப்ரிஃபர் எண்ணெயில ஆட் பண்ணுவேன். நல்லா ரிலீஸ் இமிடியேட்லி ரிலீஸ் ஆகும், இல்லாட்டி அந்த ஒரு ரா ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் இது ரெண்டுத்தையும் பார்ஸ்லேவும் இந்த சில்லி ஃபிளேக்ஸும் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அந்த சூடான எண்ணெயில நீங்க லேசா ஒரே ஒரு ஸ்டிர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அது அப்படியே ஒரு மாதிரி பொரிஞ்சு வருது, பொரிஞ்சு எசன்ஸ் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடும் ஆயில்ல. அப்புறம் அது ஆயிலே ஃபிளேவர்ட் ஆயிலா ஆயிடும் இல்லையா, தென் யூ குக் இன் தட் இன்னும் ஜாஸ்தியா. எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஐ தாட் ரொம்ப சிம்பிள் வெர்ஷன் இது அவ்வளவு டேஸ்டியா இருக்குமான்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் மற்ற வெர்ஷன்ஸ் எல்லாம் விட இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா அதுல வந்து பாஸ்தாவோடைய தனிப்பட்ட அந்த வேக வச்ச ஸ்மெல் தனியா தெரியும். கரெக்ட். ரொம்ப அந்த அந்த இந்த ஃபிளேவர்ஸ்லாம் அவ்வளவு டாமினேட் பண்ணாது அந்த பாஸ்தாவை. பட் இதுல பாத்தீங்கன்னா அந்த சாஸோட சேர்ந்து தனியா வந்து சப்புன்னு அந்த பாஸ்தா இல்லவே இல்லை, நல்லா ஊறி போன மாதிரி இருக்கும். எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க, பாதாம் எவ்வளவு நல்லதுன்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே ரிச்சானது, ரொம்பவே டேஸ்டியானது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ ஒரு வித்தியாசமான இட்டாலியன் பாஸ்தா, அதுல ஒரு வெர்ஷன் நம்ம பார்த்தோம். ஐ திங்க் வியூவர்ஸ் ஆல்சோ வில் ட்ரை. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்து